moral stories. அந்த கிராமத்துல நரசையான்னு சொன்னா ரொம்ப நல்ல பேரு. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர்கிட்ட தான் போவாங்க. ஐயா, என் பக்கத்து வயல்ல இருக்கிற விவசாயி என் வயலுக்கு வழி விட மாட்டேன்னு சொல்றாயா. வயலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் பேசணும். அப்படி ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் எங்க அப்பா அம்மாவை நான் ஏன் பாத்துக்கணும், தம்பி பாத்துக்கலாம்ல, ஆஸ்தியை மட்டும் அவனுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா அவங்கள பாத்துக்கிறது நானா? இந்த மாதிரி ஊருக்குள்ள எல்லா விதமான பஞ்சாயத்தும் அவர்கிட்ட தான் வரும். நரசையாவோ எல்லாத்துக்கும் சரியான பரிகாரம் சொல்லுவாரு. டேய், அக்கம் பக்கத்து வயல் வச்சிருக்கிறவங்க ஒண்ணு மண்ணா பழகி இருக்கணும். வழி விட மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், நீங்க என்னடா பெத்த அப்பா அம்மாவை கூட பங்கு போட பாக்குறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? அப்படி இவங்களுக்கு புத்தி சொல்லி இவங்களுக்கு பரிகாரம் சொல்லுவார் நரசையா. நரசையா அந்த ஊரோட கிராம பெரியவரா ரொம்ப நல்ல பேரு சம்பாதிச்சிருந்தாரு. அதே ஊர்ல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அந்யோன்யமான தம்பதிகள்னா அவங்கள தான் எல்லாரும் முன்மாதிரியா எடுத்து காட்டுவாங்க. அவங்களோட பேரு சுசீலாமா, மனோகர். சுசீலாமா வீட்டு தோட்டத்துல காய்கறிகள் வளர்த்து அதை சந்தையில விக்கிறாங்க. மனோகர் தன்னோட மாட்டு வண்டியில தானியங்கள் சுமக்கிற வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஐயா, உங்க தானியத்தை 3 தடவை எடுத்துட்டு போயாச்சு. பணம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஐயா. கர்ணம் ஐயா, இவ்வளோ சுமை நீங்க ஏத்துனீங்கன்னா எந்த எருதும் வண்டியை இழுக்காது. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையா பேசிக்கிட்டே தன்னோட வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சுசீலா சந்தையில காய்கறிகள் வித்துட்டு இருப்பா. என்னம்மா, ₹1/2 அப்படி என்ன வந்துடும்? தக்காளி பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, கூட கொஞ்சம் ரூபா போட்டு காய்கறி வாங்குங்கம்மா. வெண்டைக்காலாம் ரொம்ப எளசா இருக்கு, எடுங்க. அப்படி ரொம்ப உரிமையா அன்பா வியாபாரம் பண்ணுவா. ஒருவேளை வியாபாரம் குறைஞ்சு போச்சுன்னா அப்போ வேற விதமா பேசி வியாபாரம் பண்ணுவா. வாங்கம்மா வாங்க, கத்திரிக்காய் வாங்கிட்டு போங்க, இஞ்சி அதுக்கு இலவசமா தரேன், பணம் நீங்க நாளைக்கு கூட கொண்டு வந்து கொடுங்க, பரவாயில்லம்மா. அந்த விதமா பேசி வியாபாரத்தை ரொம்ப சாமர்த்தியமா நடத்துவா. இப்படி சுசீலா அம்மாவும் மனோகரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆதாரமா அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்க 2 பேரும் சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்து நிறைய கதையா சொல்லுவாங்க. இவங்களும் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து குழந்தைகளோட காலம் கழிப்பாங்க. அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டு ரசிப்பாங்க. தம்பி, எப்பவுமே நம்ம யாரையும் ஏமாத்த கூடாது. யாரையாவது ஏமாத்தி நம்ம பணம் சம்பாதிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. நேர்மையா சம்பாதிக்கிற பணம் தான் நம்ம எப்பவும் காப்பாத்தும். அது ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்படி மனோகர் அவரோட பையனுக்கு போதிப்பாரு. நாட்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மனோகர் காலையில எந்திரிச்ச உடனேயே தானியத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல சுசீலா அம்மா தோட்டத்துல காய்கறிகளை பறிச்சுட்டு வீட்டு முன்னாடி நின்னான். ரொம்ப நேரம் நின்னு கூட ஒரு வண்டி கூட வரல. வெயில் வேற ரொம்ப கடுமையா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. என்ன இது, இன்னைக்கு ஒரு வண்டி கூட காணோம் அப்படின்னு ரொம்ப நேரமா அங்க காத்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தா. அந்த நேரத்துல அதே ஊரை சேர்ந்த லலிதா அங்க வந்தா. என்ன சுசீலா, இங்கே நின்னுட்டு இருக்க? ஒரு மாட்டு வண்டி கூட வரலம்மா, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்டா சுசீலா. பூபதி ஐயாவோட வயல்ல இன்னைக்கு அறுவடையாம், எல்லா மாட்டு வண்டியும் அங்கதான் போயிருக்கு, இன்னைக்கு உனக்கு வண்டி எதுவும் கிடைக்காது போ. அப்படி ஒரு இடிய தூக்கி சாதாரணமா போட்டா. என்ன செய்யறதுன்னு தெரியாம சுசீலா அவ்வளோ கனமான கூடைய தலை மேல வச்சுக்கிட்டு நடந்து போனா. அப்ப லலிதாவும் அவ கூடவே நடந்து வந்தா. எதுக்கு சுசீலா நீ இவ்ளோ கஷ்டப்படுற? இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் உன் கணவர்கிட்ட கொடுத்தா அவர் வித்துட்டு வரமாட்டாரா? அரிசி குடோன் எல்லாம் வடக்கு பக்கம் இருக்கு, சந்தை தெற்கு பக்கம் இருக்கு, அவர்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அப்படி பேசிக்கிட்டே நடந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மனோகர் அவரோட வண்டியில நிறைய தானியங்கள் ஏத்திட்டு போகும்போது இவங்கள பார்த்தாரு. சுசீலா, எதுக்காக இப்படி நடந்து போயிட்டு இருக்க அப்படின்னு சாதாரணமா கேட்டாரு. சுசீலாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஐயோ, அப்ப நாளைக்கு எடுத்துட்டு போலாம்ல அப்படின்னு சொன்னாரு. நாளைக்கு இருந்தா கெட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா சுசீலா. சரி அண்ணே, நீ பட்டணத்துக்கு தானே போற, இப்ப எங்களையும் ஏத்திட்டு போ அப்படின்னு வண்டியில ஏற போனா லலிதா. ஐயோ அம்மா, இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம நடந்தே போங்கம்மா, இல்லனா ஐயா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அங்க இருந்து போயிடுறான். சுசீலா அது எதையுமே வித்தியாசமா எடுத்துக்கல. ஆனா லலிதாக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னது இது, கட்டின பொண்டாட்டி வெயில்ல நடந்து போறா, இவர் இப்படி கண்டுக்காம போறாரு. சரி விடு, அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொன்னா சுசீலா. ஆனா லலிதாவால மட்டும் இத ஜீரணிச்சுக்கவே முடியல.
ஆனாலும் இது விசித்திரமா தான் இருக்கு. இதுவே என் புருஷனா இருந்தா தானிய மூட்டை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு என்ன கூட்டிட்டு போயிருப்பாரு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சா. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சங்கதிய நான் இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லம்மா. இப்படி நஞ்சு வார்த்தைகளை விதைக்க ஆரம்பிச்சா. ஆனா சுசீலா மாத்திரம் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. அப்படி என்னம்மா வேலை முக்கியம்? கட்டின பொண்டாட்டி வெயில்ல கஷ்டப்படுறா, அதை விட வேலை முக்கியமா? இப்படி அவ பேச பேச சுசீலாவுக்கு கூட இப்ப லேசா தோண ஆரம்பிச்சிடுச்சு. உண்மைதான், இவரு கொஞ்சம் கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா சுசீலா. அடுத்த நாள்ல இருந்து லலிதா அவ வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு சுசீலா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா. என்ன லலிதா, இங்க வந்திருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் செஞ்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு சமையல் செஞ்சிட்டு இருக்க? நீ கூட உன் புருஷன் மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற, அப்போ வீட்டு வேலையும் நீயே செய்யணுமா? நான் பண்ணாம இதெல்லாம் வேற யார் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்டா. உன் புருஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அதே அளவுக்கு நீயும் கஷ்டப்படுற, அப்போ வீட்டு வேலையில கூட அவர் உனக்கு உதவி பண்ணணும்ல. இப்படி தேவையில்லாத வார்த்தைகள் பேசுனா. சுசீலாவோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா லலிதா சொல்றதும் சரிதான்னு தோண ஆரம்பிச்சது. எப்பவும் சந்தோஷமா இருந்த தம்பதிகளுக்கு நடுவுல இப்போ அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது. ஏங்க, இந்த வேலையெல்லாம் நீங்களும் செய்யுங்க, நான் சாதம் வைக்கிறேன், நீங்க குழம்பு வைங்க. அப்படி வேலைகளை பங்கிட ஆரம்பிச்சா. அது மட்டும் இல்ல, குழந்தைகளை கூட சரியா கவனிச்சுக்கிறது இல்ல. ஏய், புள்ள அழுது தெரியல, தூக்காம எங்கடி போற? நான் மட்டும்தான் தூக்கிக்கணுமா? ஏன் உனக்கு புள்ள இல்லையா? நீ தூக்கி வச்சுக்க வேண்டியதானே? இப்படி எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட ஆரம்பிச்சா. வெளியில கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தா இந்த சிடுசிடுப்பு எதுக்கு? இப்படி மனோகர் கூட அவளை எதிர்த்து பேசி சண்டை போடுவான். இப்படி இவங்க 2 பேரோட சண்டையில குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படியே போனா இந்த குடும்பத்தை கொண்டு செல்ல முடியாதுன்னு முடிவு பண்ணாங்க. 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த கிராமத்து பெரியவர் நரசையா கிட்ட 2 பேரும் வந்தாங்க. என்னடா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு மனோகர் கிட்ட கேட்டாரு. மனோகர் சுசீலா முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. குழந்தைங்க கூட ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து அவருக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. என்னடா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ரொம்ப அன்போட கேட்டாரு. மனோகர் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். நரசையாவும் முழுசா கேட்டாரு. ஏமா, நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ உங்க பிள்ளைங்க? அப்படின்னு நேரடியா கேட்டாரு. கணவன் மனைவி 2 பேரும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம நின்னுட்டு இருந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போனா அதுல கொஞ்சம் நஷ்டம் இருக்குதுதான், தாங்கிக்கலாம். ஆனா அப்பா அம்மா பிரிஞ்சு போனா அது நரகம். குழந்தைங்களால அதை தாங்க முடியாது அப்படின்னு முதல் வார்த்தையே சொன்னாரு. அப்ப வாழ்க்கை முழுசும் கணவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணுமா? எங்களுக்குன்னு சுதந்திரம் கிடையாதா? சுசீலா அப்படி கேட்டதும் நரசையாவும் மனோகரும் கவனமா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. பொம்பளைங்க எப்பவும் ஆம்பளைங்களுக்கு அடங்கிதான் இருக்கணுமா? ஆண்களும் பெண்களும் எப்பவும் சமமா வாழ முடியாதா? அப்படி ஒரு பெரிய கேள்விய சாதாரணமா கேட்டா. நரசையா இதுக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு. பாருமா, தனிப்பட்ட சுதந்திரம் எப்பவுமே சந்தோஷம் கொடுக்காது. சமரசம் செஞ்சு வாழ்ந்தாதான் குடும்ப வாழ்க்கை மென்மையா இருக்கும். அப்படி ரொம்ப எளிமையா சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கண்டிப்பா சண்டை சச்சரவு இருக்கும். 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து மனசு விட்டு பேசினாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். மனோகர், நீ ஆம்பளையா பிறந்துட்டதுனாலேயே அந்த அகங்காரத்தை காட்ட தேவையில்லை. கொஞ்சம் வீட்டு வேலையிலயும் அவளுக்கு உதவி செய். அப்படி மனோகருக்கு புரியுற மாதிரி சொன்னாரு. மனோகருக்கு கூட அவர் சொல்றது சரின்னு தான் தோணுச்சு. சுசீலாமா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டியே, ஆண்களும் பெண்களும் சமமாக முடியாதான்னு. எப்பவுமே சமமாகவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. நரசையா இப்படி சொல்லவும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சுசீலம்மா நின்னா. ஆண்களும் பெண்களும் சமமாகணும்னா பெண்கள் பல படிகள் இறங்கி வர வேண்டியிருக்கும். நீங்க அந்த உயரத்துல இருக்கீங்க. நீங்க உங்க கணவரை நேசிச்சா உங்களுக்கு அன்பு திரும்ப கிடைக்கும். கணவனை அதிகாரத்தால அடக்கணும்னு நினைக்க கூடாது. அது எப்பவுமே நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. நரசையா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் 2 பேருக்கும் கண் திறந்த மாதிரி இருந்துச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் இவ்ளோ தூரம் நாங்க வந்துட்டோம். பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம 3வது ஆளு சொல்றதை கேட்டு புத்தி தடுமாறிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளையும் கட்டி பிடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போலவே சுசீலா மனோகர் தம்பதிகள் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த முறை லலிதா எவ்ளோ பேசினாலும் சுசீலா அத காதுல வாங்கிக்கவே இல்ல. 2 பிள்ளைகளோட கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கிராம பெரியவர் நரசையாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
அதோ அங்க நடக்க முடியாம நடந்துகிட்டு 100 கிலோ எடையுள்ள ஒரு பையன் இருக்கானே, அவன் பேருதான் புஜ்ஜி. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வேலைதான். அது என்னன்னா சாப்பிடுறது, சாப்பிடுறது, சாப்பிடுறது. காலையில அவன் எந்திரிச்சதும் ஒரு செம்பு நிறைய மோரை கடகடன்னு குடிப்பான். அப்புறம் சுமார் ஒரு 11 மணி இருக்கும்போது ஒரு 1/2 டசன் வாழைப்பழம் சாப்பிடுவான், இல்லைன்னா சப்போட்டா பழங்கள் சாப்பிடுவான். மத்தியான நேரத்துல நல்ல திருப்தியா கறி சாப்பாடு சாப்பிடுவான். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கும்பகர்ணன் மாதிரி நல்லா தூங்குவான். சாயங்காலம் டீ கூட நல்ல மொறுன்னு மிளகா பஜ்ஜியோ இல்லைன்னா வேர்க்கடலையோ நல்லா ரசிச்சு ருசிச்சு பேஷா சாப்பிடுவான். இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். 8 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் 10 மணிக்கு முழு சாப்பாடு. இதுதான் நம்ம புஜ்ஜி ஐயாவோட தினசரி வேலை. இல்ல உணவு வாழ்க்கை. இப்படி சாப்பிடுறதும் தூங்குறதும் இருக்கிறதுனால உடல் பருமனாயிட்டே போச்சு புஜ்ஜிக்கு. ஒரு நாள் நடக்க முடியாம நடந்து நடந்து தெருவுல போயிட்டு இருந்தான் புஜ்ஜி. அப்போ அந்த ஊர் இளைஞர்கள்லாம் அங்க ஓரமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க அவனை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. லேய், பூமி மேல இன்னொரு பூமி சுத்துத மாதிரி இருக்குல்ல, தப்பிச்சு ஓடுங்க. எல்லாரும் கவனமா இருங்கள, பூமி ஒரு பக்கமா சாஞ்சிரும் போல இருக்கு. இவன் கீழே விழுந்தான்னா பூமி ஒரு பக்கமே பள்ளமாயிடும். அப்ப கண்டிப்பா பெரிய பூகம்பம் வருண்டோய். அது இருக்கட்டும்ல, இவனை மறுபடியும் எழுப்பணும்னா அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்து உழைக்கணும்னு தெரியுமால? எப்படியும் ஒரு 4-5 நாள் ஆயிராதா என்ன? அப்படி புஜ்ஜிய கேலி பண்ணி சிரிச்சாங்க ஊர் மக்கள். இது எல்லாம் புஜ்ஜியோட காதுல விழுந்தாலும் அவன் ஏதோ அதை பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் புஜ்ஜியோட அம்மா துளசியோட காதுல விழுந்துச்சு. அவளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எல்லாரும் அவளோட பையனை இப்படி கேலி பண்ணி சிரிக்கிறது அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அம்மா இல்லையா, அவ மனசு முழுக்க கவலையா இருந்துச்சு. ஒரு சாயங்கால நேரத்துல புஜ்ஜி வராண்டால உட்கார்ந்து மாம்பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ துளசி மெதுவா அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. டே புஜ்ஜி, ஒரு அம்மாவா நீ இப்படி நல்லா சாப்பிடும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்குடா. ஆனா இப்படி கட்டுப்பாடு இல்லாம எல்லா நேரமும் சாப்பிட்டு பாரு, பெரிய பலூன் மாதிரி ஆகிட்ட. என் புஜ்ஜி இல்ல, நீ சாப்பாடு சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உன்னோட உடம்பு மேலயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துடா. உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளா வருவ தெரியுமா? அம்மா, நானும் அப்படி இருக்கணும் தாமா நினைக்கிறேன். ஆனா மொறுன்னு மிளகா பஜ்ஜி பாக்கும்போது, பழன்னு ஜிலேபிய பாக்கும்போது, கமன்னு கத்திரிக்காய் குழம்பு வாசம் வரும்போது என்னால என்ன கட்டுப்படுத்த முடியலம்மா. அது ருசி பாக்குற வரைக்கும் எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. இது என்னோட பலவீனம் ஆயிடுச்சுமா. என்னால என்ன மாத்திக்கவே முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. ஆனா துளசிக்கு மட்டும் புஜ்ஜி மேல இருக்கிற கவலை குறையவே இல்ல. துளசி பக்கத்து வீட்டு ராஜேஸ்வரி கூட சேர்ந்து தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கு போனாங்க. அப்போ ராஜேஸ்வரி, துளசி மதினி, நானும் கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ மனசுக்குள்ள எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியே, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? உனக்கு தெரியாதா மதினி, என் கவலையெல்லாம் என் பையனை நினைச்சுதான். அப்படி புஜ்ஜியோட உடம்ப பத்தி அவனோட சாப்பாட பத்தி சொல்லி கவலைப்பட்டா துளசி. இது எல்லாத்தையும் கேட்ட ராஜேஸ்வரி அவளுக்கு தெரிஞ்ச உயர்தரமான அறிவுரைகளை இலவசமா எல்லார் மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சா. மதினி, ஒரு கல்யாணம் தான் அவனுக்கு பண்ணி வச்சிடேன், அதுக்கப்புறம் திருந்திருவான் அப்படின்னு சொன்னான். துளசி அது கூட சரியான யோசனை தான் நினைச்சு புஜ்ஜிக்காக சம்பந்தம் தேடி அலைய ஆரம்பிச்சா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இது தெரிஞ்ச புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கோவமா வந்து நின்னான். அம்மா, எனக்கு ஏதோ நீ பொண்ணு பாத்துட்டு இருக்கியா? எனக்கு பொண்ணும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் சொல்லிட்டேன். வேற என்னதாண்டா செய்யணும்? கல்யாணம் பண்ணாலாவது நீ ஒழுங்கா மாறுவியான்னு நினைச்சு ஒரு முயற்சி தான் பண்ண. அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? கல்யாணம் பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாகிறது உண்மைன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் எப்பவோ அம்பானி ஆயிருக்கணும். என்னடே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? வேற, நம்ம பையனுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. இவனை இனிமே நம்மளாலலாம் பார்க்க முடியாது. கல்யாணங்கிற ஒரு நல்ல பேர்ல ஏதாவது ஒரு பொண்ணு தலையில இவனை கட்டி வச்சிடலாம். அப்படித்தானே நீ நினைக்கிற? எனக்கு தெரியும். துளசி புஜ்ஜி சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவனுக்கு பொண்ணு பாக்குறத தொடர்ந்துட்டு தான் இருந்தா. ஆனா எந்த பொண்ணும் அவனை கட்டிக்க சம்மதிக்கல. ஒரு நாள் மத்தியானம் புஜ்ஜி நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு படக்குன்னு பதறி போய் எந்திரிச்சு கதவை போய் திறந்தான். எதிர்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. வணக்கங்க, என் பேரு சௌமியா. பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து
இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிற வேலைக்காக என்ன அனுப்புனாங்க. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? சரியா பார்த்தா 2 பேர் தான். ஆனா ஊர்ல எல்லாரும் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆ, அது என்ன அப்படின்னு அர்த்தம் புரியாம என்னன்னு கேட்டா சௌமியா. என்ன பார்த்தா 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கான். அதனாலதான் எல்லாரும் 3 பேர்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் சொன்னதுக்கு சௌமியா சின்னதா அழகா சிரிச்சு இப்படி சொன்னான். நீங்க அழகா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க. ஆனா இந்த தொப்பைய மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி தனக்கு வேண்டிய விவரங்கள் எல்லாம் கேட்டு எழுதிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா சௌமியா. வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு அழகான பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப இனிமையா அவன்கிட்ட பேசுனது புஜ்ஜிக்கு ஏதோ புதுவிதமான அசாதாரணமான அனுபவமா இருந்துச்சு. ஆரோக்கியமா இருக்கீங்கங்கிற வார்த்தை புஜ்ஜிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால சௌமியா புஜ்ஜியோட மனசுல ஒரு தேவதையாயிட்டா. அவளோட நினைவுகள்லேயே புஜ்ஜி கொஞ்ச நாள் மூழ்கி இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அவளோட முகவரி எங்கன்னு கூட கண்டுபிடிச்சிட்டான். பக்கத்து ஊர்ல சித்ராவதி ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீட்ல தான் சௌமியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான். புஜ்ஜி ஒரு நாள் சாயங்காலம் சூரிய அஸ்தமனமாகிற நேரத்துல அங்க போனான். சௌமியா வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு கைக்கு மருதாணி வச்சிட்டு இருந்தா. பாக்க ரொம்ப அழகா இருந்தா. புதுசா பூத்த ஒரு பூ மாதிரி, ஒரு புது பொண்ணு மாதிரி அழகா இருந்தா. ஏங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டான் புஜ்ஜி. சௌமியா அவனை பார்த்து சிரிச்சுட்டே அங்க வந்தா. நான் தான். ஹா, ஞாபகம் இருக்கு, பஜ்ஜி. ஐயோ இல்ல, புஜ்ஜி புஜ்ஜி. இன்னும் இந்த பக்கமா வந்திருக்கீங்க, என்ன வேணும்? அது 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 வந்து அது அப்படி திணற ஆரம்பிச்சான். அத கவனிச்ச சௌமியா மெதுவா சிரிச்சுக்கிட்டே வந்த விஷயம் என்னன்னு சொல்ல சொன்னான். பரவாயில்ல சொல்லுங்க, என்ன விஷயம்? அது தொப்பைய குறைக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு. அது என்ன? தொப்பைய குறைச்சா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் குறைக்கலான்னு முடிவு பண்ணுனேன். ஆனா எப்படி குறைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்படி ரொம்ப அப்பாவியா கேட்டான் புஜ்ஜி. அத கேட்ட சௌமியா கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சா. புஜ்ஜி கூட தயக்கத்தோட சிரிச்சான். சௌமியா கொஞ்சம் யோசிச்சு தொப்பைய குறைக்கிறதுக்காக சில பயிற்சிகளை அவனுக்கு சொல்லி கொடுத்தா. இதை இப்படி இப்படி செய்யணும்னு விளக்கமா எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தா. புஜ்ஜி அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அவ சொன்ன மாதிரி தினமும் செய்யவும் ஆரம்பிச்சான். தினம் காலையில எந்திரிச்சதும் வீட்ல இருந்து நிலம் வரைக்கும் நடந்து போக ஆரம்பிச்சான். அப்புறம் யோகாசனங்கள் செய்ய ஆரம்பிச்சான். சாயந்தரம் ஓட ஆரம்பிச்சான். சாப்பாட்டுல கவனமா இருக்க ஆரம்பிச்சான். ஒரு நாளைக்கு நிறைய அளவுல தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சான். நேரம் கிடைக்கும் போது எல்லாம் சௌமியாவோட வீட்டுக்கு போய் அவ கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சான். அப்படி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் ஏற்பட்டுச்சு. புஜ்ஜி, இந்த உடற்பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோட சேர்த்து வீட்டு வேலைகள் செய்யவும் பழகிக்கோ. உனக்கு தெரியுமா இல்லையா, வீட்டு வேலைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே ஒரு உடற்பயிற்சி மாதிரி, புரிஞ்சுதா? புஜ்ஜி ஒரு குழந்தை மாதிரி சௌமியா சொன்னதுக்கு தலைய ஆட்டுனான். அன்னையிலிருந்து தொப்பைய குறைக்கிற முயற்சியோட வீட்டு வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சான் புஜ்ஜி. தண்ணி கொண்டு வர்றது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, வீட்டை சுத்தம் செய்யறது, துணிகளை மடிச்சு வைக்கிறது, இப்படி எல்லாமே செஞ்சான். புஜ்ஜி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து துளசிக்கு கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புஜ்ஜி சௌமியாவை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு போனான். அங்க போய் உட்கார்ந்ததும் ஏதோ ஆலோசனையில அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தான். புஜ்ஜி, என்னாச்சு? எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்க? சௌமியா மேடம், எல்லாரும் என்ன பார்த்து இப்பவும் சிரிக்கிறாங்க தான். நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், நானும் சம்பாதிக்கணும் தான். ஆனா எப்படி? சரி, உனக்கு என்னென்ன வேலை செய்யறதுல எல்லாம் இஷ்டம் சொல்லு. எந்த வேலைன்னு கேட்டா, எந்த வேலை செஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குமோ அத சொல்றேன். எனக்கு செடிகள் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல மட்டும் இடம் இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துல எல்லாம் செடி வைப்பேன். விவசாயம் பத்தி கூட எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பலவிதமான முறைகள் பத்தி கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்களுக்கு சொந்தமா நிலங்கள் இல்ல. எங்களை நம்பி யாரும் நிலங்களும் தரவும் மாட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீ ரொம்ப புத்திசாலி புஜ்ஜி. அந்த புத்திய இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ பயன்படுத்து.
அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். புஜ்ஜி சௌமியாவோட ஆலோசனையை எடுத்துக்கிட்டு நல்லா யோசிச்சான். ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும்னு யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிச்சான். அவன் வீட்டு மாடியில சாக்கு பைகள்ல மண் நிரப்பி அதுல செடிகள் எல்லாம் நட்டு வச்சான். தினமும் அந்த செடிகளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டான். கொஞ்ச நாட்கள் கழிச்சு காய்கறிகளும் பழங்களும் அந்த செடியில காய்க்க ஆரம்பிச்சுது. புதுசா விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துட்டு மார்க்கெட்ல விற்க போனான். எந்த விதமான ரசாயன உரங்களும் இல்லாம விளைஞ்ச காய்கறிகள்னு எல்லாரும் புஜ்ஜிக்கிட்டேயே வந்து காய்கறிகளை வாங்கினாங்க. அப்படி அவன் கையில 4 காசு சேர ஆரம்பிச்சுது. அதோட மரியாதை கூட கிடைச்சது. இப்படி காய்கறிகள் வளர்க்கறதையே அவனோட வாழ்வாதாரமா மாத்திக்கலாம்னு நினைச்சான் புஜ்ஜி. இந்த நாட்கள்ல எல்லாம் சௌமியா புஜ்ஜிக்கு ஒரு நல்ல உறுதுணையா இருந்தா. சௌமியா மேடம், நான் இப்படி மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். வாழ்க்கையில உங்களுக்கு எப்பவாவது உதவி தேவைன்னா நான் எப்பவுமே உங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருப்பேன். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். சௌமியாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. புஜ்ஜி ரொம்ப தீவிரமா காய்கறிகள் பயிர் பண்ண ஆரம்பிச்சான். எந்த அளவுக்கு தீவிரம்னா அவன் சாப்பாட கூட மறந்து போற அளவுக்கு. டேய், முதல்ல சாப்பிட வாடா, வெயிலோ மழையோ இதுவே கதின்னு கிடக்குற. முதல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் வேலை பாருடா. அம்மா, நான் தான் வேலையா இருக்கேன்ல, அப்புறமா வந்து சாப்பிடுறேன். எப்ப பாரு சாப்பிடு சாப்பிடுன்னு ஏமா நச்சரிக்கிற? போமா. அப்படி சொல்லவும் துளசிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. ஆனா பையன் சாப்பாடெல்லாம் மறந்துட்டு வேலை செய்யறத பாக்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப புஜ்ஜி ரோட்ல நடந்து போகும்போது சாப்பாட்டு ராமன் புஜ்ஜின்னு சொல்லாம புத்திசாலி புஜ்ஜின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் மாத்த முடியும்னு பாத்தீங்களா? மத்தவங்க குறைய வச்சு அவங்கள எகத்தாளம் பண்ணி சிரிக்கிறத விட ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா போதும், பெரிய மாற்றங்கள் நடக்கும்.